ஹாய் மக்களே, நீங்கள் வந்துருக்காரு தூம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன தடவை பார்த்திங்கன்னா நம்ம பில்ட் வித் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா பார்ட் 1 போட்டிருப்போம். அதை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்து வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 2 தான் அடப்பாயில இட்ரோ சொல்ல வத்த இல்லை ஸ்டாக்காக வச்சுட்டாங்க. எவ்வளோ பெரிய வீடு பாருங்களே, அதை போய் பார்த்துட்டு வரலாம். மற்றவங்க வீட்டுக்குள்ளே போறீங்க வா சேர்றேன். ஓகே மக்களே, நம்ம இன்ட்ரோ போட்டு கண்டினியூ பண்ணிடலாம். வளவலன்னு பேச வேணாம். ஓகே, இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் லேக் ஆகுது. ஓகே, நான் போன வீடியோலே கேட்கணும்னு நினச்சேன். கீழே ஹேமர் அப்படின்னா பில்ட்டுன்னு அர்த்தம், அதுக்கப்புறம் கிராஸ்னா அழிக்கிறது. இந்த பெயிண்ட் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணி பார்ப்போம். ராசியே இல்லை, 80 ரோபக்ஸ் வேணுமாடா? ஐயோ, 2 பேர்கிட்ட ரோபக்ஸ் இருக்கு. கலைக்க டேய் வந்துக்கிட்டே இருக்கு. உங்ககிட்ட ரோபக்ஸ் இல்லை சொல்லி சொல்லி காட்டுறதுக்கு நான் தான் அமுத்திட்டு இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 பிளாக் வச்சதுக்கறணும் மேக்ஸிமம் நம்மளால் 2 பிளாக் தான் நமக்கு ஏற முடியும். ஸோ இருங்க ஒரு நிமிஷம். டோர்ஸ் அண்ட் விண்டோஸில் போயிட்டு இந்த கண்ணாடி திருப்பி எடுக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே டோர் தான் போட போகிறேன். யார் வேணாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம். திருடன் ஃபஸ்ட்டு பிளாக்கில் வச்சு போட்டால் இப்படி தான் நடக்கும். செகண்ட் பிளாக்கில் போடுவோம். கரெக்டாக இருக்குது. இப்போ 2 தடவை ரொட்டேட் பண்ணிடலாம். இங்கே வை. சூப்பரு, கரெக்டான ஒரு டோர் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அப்புறமா நான் அழிச்சிடுறேன். இப்போ இந்த ஒயிட் பிளாக் இங்கே வச்சுருக்கா நம்மளால் ஏற முடியாது. அட ஓகே, இது வரைக்கும் இப்போதைக்கு போதும். வேற எங்கேயும் ஜன்னல் வைக்கலையானா இல்லை. இன்னும் இந்த வீடு போயிடுச்சா? வேற யாரும் வீடு கட்டியா? ஐயோ, கீழே உள்ளதான் இப்போ பிரச்சனை தான் நமக்கு. அசால்ட்டாக இருக்கல. ஓகே போடா. யார் அவ்வளோ அழகா வீடு கட்டுறது? யாரா அவன்? லூஸாக இருப்பானோ உன்ன மாதிரி? ஐயோ மக்கள், இது என்ன கீழே வந்துகிட்டே இருக்கணும். அவனை பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படியே பப்பரமான வீடை கட்டி வச்சுருக்கான். இது பாருங்க, அவனை தான் சொல்கிறேன். மனுஷனாடா நீ? உன்ன மாதிரியும் அவனும் இல்லை போல. வழக்க விட அதிகமாக பேசுகிறாங்க மக்கள் 2 பேரும். போன வீடியோவில் இப்படி தான் பேசுகிறாங்க. ஐயோ, அதே தான் மக்களே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அழகாக வீடை கட்டிகிட்டு இருக்கான். வீடா? ஓகே, இன்னும் நகரவே மாட்டேங்கிறான். ஒன்றும் நகர மாட்டேங்கிறான், இல்லை இங்கே கீழே வந்துடுறான். பிரச்சனை யாருக்குது? நான் சொல்ல வேண்டியது கௌஷிக் சொல்லிட்டான் இல்லையா? ஆமாம். ஓகே, சூப்பர். நல்லா கீழே உள்ள இருந்தே போட்டுருவோம். எதுக்கு அங்கே தான் போயிட்டு வாடா, சீக்கிரம் வாடா. ஓஹே, வேறு பீச்சம் போட்டாங்கப்பா. ஓகே சூப்பரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீலிங் கட்ட போகிறோம். இருங்க, ஒயிட் பிளாக் நான் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ்குள்ளே போயிட்டு மார்பிளில் கட்ட போகிறேன். இவங்க போய் மேலே வர்றதுக்கு படிக்கட்டு போது வச்சுருவோம். சொன்னா ஏறா? ஓகே, ஆனால் இது இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. ஓகே ஓகே மக்களே, உங்களுக்கு போர் அடித்தா போர் அடிக்கும். அதுக்காக இந்த மார்பிள் வச்சு இது பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இதனால மட்டும் அப்புறம் பேஸ் கலர் மாற்ற முடிஞ்சுது. இல்லை நானும் மாத்திர பச்சை கலர் எனக்கு பிடிக்கல. சேஞ்ச் டைம், சேஞ்ச் பிளேட் கலர். ரெட்டு. ஐயோ வேணாம் வேணாம், ரெட்டு வேணாம். இருறா. நம்மளோட இது ஒயிட் கலர்.
ஸோ கீழே எனக்கு பிடிச்சா இதுதான் நான் வைக்க போகிறேன். பிகாஸ் நம்மளோட லோகோவில் ஒயிட்டும் இருக்குது, அதே மாதிரி ஸ்கை ப்ளூவும் இருக்குது நம்ம லோகோவில். ஸோ அதை வச்சுட்டேன். அதே மாதிரி நான் இது வீட்டை கட்டிக்கிட்டேன். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் மக்களே. இப்போ எங்கள் ஒருத்தர் இருக்கான்ல, ஓ வெளியே போயிட்டான் போல. ஸோ இதே இடத்துல டேய் நீ என்னடா பண்ணுற? ஆஹா இந்த பக்கம் இருக்கிறவங்க இன்னும் பைத்தியக்காரனங்களா இருப்பாங்க போல. ட்ராக் எப்படி வந்துச்சு? பில்ட்டு இன்டராக்டிவ் தான் நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் இது ஃப்ரீ தான் நமக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தால் மக்களே, அதாவது நான் ஒருத்தர் சீலிங்கே போடலான்னு சொன்னேன்ல, அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தான்ல, இல்லை அவனுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தான். அந்த சீலிங் போடாதவனே எவ்வளவோ ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன பண்ணுற? கீழே விட்டான். ஓகே, இது ரொம்ப முடிஞ்சா பண்ணுவோம். ஸோ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனும் இதே மாதிரி தான் பண்ணான். சீலிங்கே போடாமல் வீட்டை கட்டிகிட்டு இருந்தானா, ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணான், இந்த இடத்துல ஸ்டார்டிங் வீட்டுக்குள்ள திட்டு போய் வந்துட்டான். ஓ வீட்டுக்கு தான் வரக்கூடாது, வெளிப்ப என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, வீட்டுக்குள்ளே வரணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு வீட்டுக்கு போக வேண்டியதானே. ஆஹா இதுவும் கட்டி முடிக்க லேட்டாகும் போலையே, ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போலையே. ஓகே மக்களே, நான் இதுவும் ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த ஒரு சொன்னதான் உங்களுக்கு அது நம்ம அதிகமாக ஒரே ஒரு இருங்க நான் காமிக்கிறேன். ஃபர்னிச்சருக்குள்ளே போயிட்டு இந்த ஃபயர் பிளேஸ் ஒன்று இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா மிடில் வச்சிட்டு கோச் 1 கோச் 2 இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நடுவில் உட்காந்துட்டான். உட்காந்துட்டு என்னடா பண்ணுறோம், கிட்டே போய் பார்த்தேன், ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டான். என்ன ஐடன் சிக்கா ஃப்ரெண்டாக இருக்கிறது ஒரு ஃபஸ்ட்லாம் அவன் தான் ரோப்ளாக்ஸ் விளாட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபேனுன்னு சொன்னாங்க. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் விளாட்றாங்க. ஓகே ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி என்ன சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே அவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ கஷ்டப்படுத்த விரும்பல. பட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெக்கார்டிங்கில் இருக்கேன். ஓகே அவங்கக்கிட்ட போயிட்டு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கேன்னு. அது பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஓகே இதுவும் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண வேணான்னு தான் நினைக்கிறேன். இதுவும் ரொம்ப நேரம் ஆகும் போலே. டேய் ஏன்டா வேற வேலையே இல்லையாடா உங்களுக்கு தான்? ஏண்டா நீ வீட்டை கட்டுற மாதிரியே எனக்கு தெரியல. ஏதோ இவன் ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்குறான்னு இருக்கிறேன். பாரு மக்களே, அவன் இந்தியா ஃப்ளாக் மாதிரி ஏதோ பண்ணியிருக்கான். அவன் இந்தோனேஷியாவா போலாண்டோ ஏதோ ஒரு இது பண்ணியிருக்கான். ஸோ இப்போ என்ன நம்ம சீலுக்கு பண்ணி முடிச்சிட்டோம், செகண்ட் ஃப்ளோர் பண்ணல. இந்த ஓட்டை எதுக்கு? ஏய் உள்ள என்னடா இருங்க, இது என்ன எடுத்துக்கலாம். எடு அவன் ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்கியிருக்கான் மக்களே. அதுதான் ஃபைனலாக என்னால் அதான் சொல்ல முடியும். அதை தான் உருவாக்கியிருக்கார் தலைவர். அவங்க ஏதோ உருவாக்கிட்டு போகிறாங்க முன்னேறாண்டா. அதுவும் கரெக்டு தான். ஓ இதெல்லாம் நான் இன்னும் எடுக்கவே இல்லையா? ஓகே ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல், என்ன மெட்டீரியல், ஸ்லேட்டை வச்சு படிக்கட்டு மாதிரி உருவாக்கிடலாம், கரெக்டாக இருக்கும். 1 2 3 4 5 6 ஏம்மா 1 என்னோட ஏப்ப வருது 2 3 ஏய் வந்துட்டானே. வேலை வா. வா அவ்வளோதான், வந்துட்டேன். சூப்பரு. ஓகே அப்போ வந்து நான் இந்த ரெண்டுத்தையும் டெலீட் ஓகே பக்காவாயிடுச்சு. ரூஃப்க்கு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே பண்ண வேண்டிய காரியங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் உருவாக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா
கலர்டு பிளாக்குள்ளே போயிட்டு ஒயிட் பிளாக் ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ பெருசாக பண்ணலாம் இருங்க. ஓகே. டேய் இதெல்லாம் சுத்தமாக கலர் டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரியல. என்னடா? ஓ ஓ ஓ ஓ ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல நம்ம ஒரு டோர் போட்டுக்கலாம் மேலே. இப்போ ஓகே. இப்போ கண்டினியூ பண்ணலாம். 1 2 3 4 1. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுக்கான சீலிங், அதாவது ஸ்விம்மிங் பூலில் கட்டல, இதுக்கான சீலிங் மட்டும் வச்சுட்டு நம்ம இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். என்னடா இது, எனக்கும் பார்த்தீங்கன்னா டைம் 10 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு. பட் என்ன அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. போன வீடியோவில் வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணோம். இந்த வீடியோவில் ஒன்றுமே பண்ணல. பட் அதுக்குள்ளே டைம் ஓடி போச்சு. மட்டும் வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் உருவாக்க மாதிரி நானும் உருவாக்க போகிறேன். அது பண்ணால் நான் இந்த ரூமில் பண்ண போகிறது. இதுக்குன்னு வேறு ரூம். அது என்ன பார்த்தீங்கன்னா நான் போடுவேன். பட் இப்போ போடுவேனான்னு கேட்டால் கிடையாது. அது ஒரு 2-3 வீக்ஸ். எதுக்கான வேறு கேம் இப்போ நான் பேபேக் 2 போடுறேன். அதுக்கப்புறம் இந்த கிரானி சீரியஸ் வர நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன். அதை நான் முடிச்சுட்டு வேணால் இது போடலாம். ஓகேவா? அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரோப்ளாக்ஸ் இதுக்கு மேலே தொடமாட்டேன். எதுக்கோ இது சுப்பிரமணி சொன்னான்றது காரணம் தான் நான் ரோப்ளாக்ஸே ஃபஸ்ட்டு போட்டேன். இல்லைன்னா நான் இப்போ கூட நான் ரோப்ளாக்ஸ் போட்டிருக்க மாட்டேன். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா வீடை சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோம். ஐயோ, மேஸ்திரி தான் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு இந்த மார்பிள்ஸ் போட்டு கட்டி. டேய் அட வச்சு விடுங்க, எனக்கு சொல்லத்துக்கு வெறுப்பேறுது எனக்கு. ஆனால் பயங்கரமாக சொல்லுமா அங்கே பாருங்களேன் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல். மக்களே ஒரு ஃப்ளாகும் பார்த்திங்கன்னா நம்ம கட்டிடலாம். ஆனால் அதுவும் நான் இப்போ கட்ட போகிறதில்ல. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா என்ன இப்போ கட்டுறேன் அப்போ கட்டுறேன்னு சொல்லிட்டு இது பண்ண. டேய் நான் அங்கேயும் மாடா வச்சுருக்கேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.